இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் மெடிக்கல் எத்திக்ஸ். மெடிக்கல் எத்திக்ஸ் இஸ் தி ஸ்டடி ஆஃப் moral principle that guide டாக்டர் அண்ட் healthcare ஒர்க்கர்ஸ் இன் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ் ஃபேர்லி அண்ட் ரெஸ்பான்சிபிளி. மெடிக்கல் எத்திக்ஸ்னால் மருத்துவ நெறிமுறைகள்னு தமிழில் சொல்லுவாங்க. டாக்டர் அண்ட் நர்ஸ் அதர் ஹெல்த்கேர் ஒர்க்கர்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதில் சொல்கிற ரூல்ஸ், எத்திக்ஸ், ரெகுலேஷன் பேஷண்ட்டோட நலனை பாதுகாக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. கோல்ஸ் ஆஃப் மெடிக்கல் எத்திக்ஸ். Medical ethics helps doctors and nurses do their job in a fair, safe and respectable way. மெடிக்கல் எத்திக்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் ஹெல்த்கேர் ஒர்க்கர்ஸ் அவங்க ஒர்க்கை நேர்மையாகவும் ரெஸ்பெக்டாகவும் செய்ய ஹெல்ப் பண்ணுது. இதில் 8 கோல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கீப் பேஷண்ட் சேஃப். மேக் ஷூர் ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் நாட் ஹார்ம். பேஷண்ட்டை சேஃபாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும், தீங்கு விளைவிக்காமல். செகண்ட் ஒன், ரெஸ்பெக்ட் பேஷண்ட் சாய்ஸஸ். லெட் பேஷண்ட் டிசைட் அபவுட் தர் ஓன் ஹெல்த். பேஷண்ட்டோட விருப்பத்துக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பேஷண்ட் அவங்களோட ஹெல்த் பற்றி டெசிஷன் எடுக்க அலோவ் பண்ணணும். தேர்ட் ஒன், ட்ரீட் எவ்ரி ஒன் ஃபேர்லி. கிவ் தி சேம் கேர் டு ஆல் நோ மேட்டர் ஹூ தே ஆர். எல்லாரையும் ரெஸ்பெக்டாக நடத்தணும். அவங்க யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கவனிப்பை நம்ம கொடுக்கணும். ஃபோர்த் ஒன், பி ஆனஸ்ட். டாக்டர் ஷுட் ஆல்வேஸ் டெல் தி ட்ரூத். நேர்மையாக இருக்கணும். டாக்டர்கிட்ட எப்போவுமே நம்ம உண்மையை தான் சொல்லணும். ஃபிஃப்த் ஒன், கீப் இன்ஃபர்மேஷன் ப்ரைவேட். டூ நாட் ஷேர் பேஷண்ட் டீட்டெயில் வித்தவுட் பெர்மிஷன். பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கணும். அவங்களோட டீட்டெயில்ஸை நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. சிக்ஸ்த் ஒன், ஃபாலோ ரூல்ஸ் அண்ட் லா. ஒர்க் இன் அ லீகல் அண்ட் ப்ரொஃபஷனல் வே. ரூல்ஸ் அண்ட் எத்திக்ஸ், ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். செவன்த் ஒன், யூஸ் நியூ ட்ரீட்மெண்ட் வைஸ்லி. மேக் ஷூர் நியூ மெடிசன் அண்ட் ப்ரொசீஜர் ஆர் சேஃப். நியூ மெடிசன் ட்ரீட்மெண்ட் சேஃபானு பார்த்துட்டு தான் நம்ம பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். எயித் ஒன், அவாய்டு பர்சனல் கெயின். டூ நாட் லெட் மணி ஆர் கிஃப்ட் அஃபெக்ட் மெடிக்கல் டெசிஷன். நம்ம ஒர்க் பண்ணும் போது நம்ம சந்தோஷத்துக்காக மணி ஆர் அதர் கிஃப்ட் இல்லீகலாக நம்ம வாங்கக்கூடாது. இதான் 8 கோல்ஸ் ஆஃப் மெடிக்கல் எத்திக்ஸ். அடுத்து 4 பிரின்சிபல் ஆஃப் மெடிக்கல் எத்திக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஆட்டோனாமி, பெனிஃபிஷியன்ஸ், நான் மெலிஃபிஷியன்ஸ், ஜஸ்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன், autonomy. Respect for patient rights. Patient have the rights to make decision about their own health. இதை சுயாட்சின்னு சொல்லுவாங்க. பேஷண்ட் அவங்களோட ஹெல்த் பற்றி அவங்க டெசிஷன் எடுக்க ஸ்பேஸ் கொடுக்கணும். செகண்ட் ஒன், பெனிஃபிஷியன்ஸ். டூயிங் குட் ஃபார் தி பேஷண்ட். டாக்டர் ஷுட் ஆக்ட் இன் தி பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பேஷண்ட். பெனிஃபிஷியன்ஸ்னால் நன்மைன்னு அர்த்தம். டாக்டர்ஸ் பேஷண்ட் ஹெல்த்துக்காக ஒர்க் பண்ணணும். Third one, non-maleficence. Do not harm. Avoid causing unnecessary harm to patient. நான்-மெலிஃபிஷியன்ஸ்னால் தீங்கை கற்ற தன்மைன்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்டுக்கு தீங்கு செய்யுமாறு நம்ம எந்த செயலுமே செய்யக்கூடாது. ஃபோர்த் ஒன், ஜஸ்டிஸ். ஃபேர் அண்ட் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் பேஷண்ட். எல்லா பேஷண்ட்டுக்கும் ஈக்குவலாக அண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதை தான் இந்த 4 பிரின்சிபல் ஆஃப் மெடிக்கல் எத்திக்ஸில் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.